எல்லோருக்கும் நம்முடைய குழுவினருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை நான் அதே மாதிரி அவங்க வாழ்த்து வந்திருக்கிற அவங்க நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நான் தான் முதல்ல வந்தேன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்தது ஒரு விதத்தில் ரொம்ப நல்லதாக இருந்தது. என்னென்னா வந்தோன்னையுமே நான் சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்லி பாட்டு போட்டாங்க. ஸோ பாட்டை போட்டோன்னே பாட்டை அப்படியே மெய் மறந்து பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நானும் பாட்டை நல்லா அப்சர்வ் பண்ணேன். ஆனால் என்னை விட மனோஜ், பேரரசு இவங்க எல்லாமே இன்னும் ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மனோஜ்குமார் ஒவ்வொரு லைனாக வந்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் எடுத்து புட்டு புட்டு வச்சு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் மெமரி பவர் ரொம்ப பாராட்டத்தக்கது. அதே மாதிரி இப்போ பேரரசு, இப்போ ராதா பாரதி பாட்டுகள் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. அதாவது சாதாரணமாகவே சில டைரக்டர்ஸ் இப்போ பேரரசெல்லாம் வந்து பாட்டு அந்த அவர் படத்தில் என்ன கேரண்டி ஹிட்டு அப்படிங்கிற லெவலில் அவர் பாட்டுகள் மாஸ் பாட்டாக அவர் வந்து வச்சுக்குவார். லைன்ஸ்லேயும் நிறையா அவருடைய ஈடுபாடு நிறையா இருக்கும். ஸோ ராதா பாரதி அந்த வைகாசி பிறந்தாச்சு பாட்டு, மற்ற படங்கள் பாட்டெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த பாட்டை உத்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. சாதாரணமாக நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, சும்மாவே ஆடுறதுக்கால அதுக்கு சலங்கட்டி விட்டால் கேட்கவா வேணும் அப்படின்ட்டு. அது மாதிரி ராதா பாரதியினுடைய டேஸ்ட்டுக்கு ஸ்ரீகாந்த் தேவா கிடைச்சாருன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுதான் சலங்கட்டி விட்ட மாதிரி. ஸோ அவ்வளவு சிறப்பாக பாட்டு. என்னென்ன பாட்டெல்லாம் வந்து பேரரசுக்கு ஆகட்டும் எல்லாருமே ராதா பாரதியிலேருந்து சிறப்பாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏதாவது கடைசி நேரம் வரைக்கும் அந்த பாட்டுன்னா அந்த பாட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முடிஞ்சு போச்சு பாட்டு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது ரெக்கார்டிங் ஆனதுக்கப்புறம் கூட கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ரெக்கார்டிங் முடிஞ்சு அது மறுபடியும் பிக்சரைசேஷன் பண்ணும்போது கூட அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 நாளைக்கு முன்னால் கூட சொல்லிட்டு இருந்தேன், 6 டேக்கு 7 டேக் போகிற வரைக்கும் வேறு லைனில் பாடிட்டு இருந்தார் இளையராஜாவும் ஜானகி அம்மாவும். அப்புறம் நான் 7வது டேக்கு முடிஞ்சு 8வது டேக் அப்போ போய் இல்லை எனக்கு லைன் பிடிக்கல பல்லவி அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதி கொடுத்தேன். அந்த மாற்றி எழுதி கொடுத்தது தான் விளக்கு வச்ச நேரத்தில் அந்த பாட்டு. ஸோ எது எப்போ அமையும் நமக்கு சொல்ல முடியாது. அதே யோசிக்கிட்டே இருந்தால் தான் அதில் இன்னொரு இது என்ன நடந்ததுன்னா, ராஜா முதல்ல பாட மாட்டேன்ட்டார். என்ன அப்படின்னா, நீங்கள் 6 டேக் முடிஞ்சு 7 டேக் முடிஞ்சு கொடுக்குறீங்க, நான் இனிமேல் வார்த்தையை பிடிச்சி பாட முடியுமா அப்படின்னாரு. இது என்ன உங்களுக்கு என்ன கஷ்டமா? ஜானகி அம்மானா கூட கஷ்டம்னு சொல்லலாம், தெலுங்கில் எழுதி பாடணும்னு. நீங்கள் தமிழ் தான், நீங்கள் பாடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து திடீர்னு பாட்டில் லைன் பார்த்தாரு. விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தால் மறைஞ்சி நின்று பார்க்கையிலே தாகம் வேண்டாம், நான் கொடுக்க அவன் பிடிக்க அந்த நேரம் தேகம் சூடு யாருன்னா, இது என்ன இப்படியெல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, ஏங்க நல்லா கிளுகிழுப்பாக எழுதியிருக்கேன் நீ இப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லை நான் இதெல்லாம் பாட மாட்டேன். ஏன் அப்படின்னு, நான் மாலை போட்டிருக்கேன்னு. நான் சொன்னேன், உங்களை யார் மாலை போட சொன்னா அப்படின்னு. என்ன யார் மாலை போட சொல்லலான்னு நீங்கள் கேட்குறீங்க? நாங்கள் சினிமாவுக்கு நாங்கள் சினிமா எடுக்கிறோம், நீங்கள் மாலை போட்டதுக்காக நாங்கள் என்ன சாமி படமாக எடுத்துகிட்டு இருக்க முடியும்? ஒன்று மாலை போடுற நேரத்தில் நான் கம்போசிங் உட்காரலன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் மாலையை கொஞ்சம் மறைச்சி ஏதாவது வச்சுக்கிட்டு எங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கிளுகிழப்புக்கு அதை மறந்துடுங்க, சாமியை மறந்து இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரே கோவம். அப்புறம் ஜானகி அம்மா லைன் நல்லா இருக்குன்னு பாடுறேன்னு சொன்னோன்னே அப்புறம் இவரும் பாடினார். பாடும்போது என்னென்னா திடீர்னு கடைசியில் வந்து இது செக்ஸாக இருக்குது அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாடிட்டே இருந்தவர் கடைசி லைன் பல்லவி பாடும்போது, விளக்கு வச்ச நேரத்தில் மாமன் வந்தாங்கிறதுக்கு பதிலாக தன்னா நன்னா அப்படின்ட்டார். அப்புறம் அடுத்தது வந்து மறைஞ்சு நின்று பார்க்கையில் சரிண்ணா அண்ணா அப்படின்ட்டு அப்புறம் சாரி அப்படின்னாரு. பாட்டு முடிஞ்சு கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து கொடுத்ததுனால எனக்கு வார்த்தை டக்குன்னு மைண்டில் வரல, 1 more டேக்கு அப்படின்னு சொன்னார். நான் வந்து இல்லைங்க பேக்கப், ஜானகி அம்மா பேக்கப் அப்படின்ட்டேன். இல்லை நான் வார்த்தையே பாடலையாண்ணா. இல்லை நீங்கள் முதல்ல செக்ஸாக இருக்குது பாட மாட்டேன்னீங்க, இப்போ நீங்கள் பாடினதான் எனக்கு ரொம்ப செக்ஸாக இருக்குது. விளக்கு வச்ச நேரத்தில் தன்னாண்ணா, மறைஞ்சு நின்று பார்க்கையில் தரினாண்ணா. அதனால் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வந்துடுச்சு. அதனால் இல்லை நான் பாடிடுறேண்ணா. வேண்டவே வேண்டாம், நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க அதனால் வேண்டாம், மாலை போட்டிருக்கிறதுனால நீங்கள் பாடவே வேண்டாம், அந்த தப்பு செய்யாதீங்க, விட்ருங்க அப்படின்னு சொன்னேன். சரவணன் சார் எல்லாம் சிரிச்சு அப்புறம் நீங்கள் சரியான ஆள் அப்படி இப்படின்னாரு. இப்படியோ பாட்டு நல்லா வந்தால் போதும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி பாட்டில் வந்து கடைசி வரைக்குமே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வந்து அந்த பாட்டில் ஏதாவது கிடைக்கும். நான் எப்போ சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் சினிமாவில் பாட்டு வந்ததுன்னா நான் ஊரில் எல்லாம் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பேன்.
எந்த ஊர்லையா அப்படி மரத்துக்கிட்ட போய் இப்படி நின்று பாடுறாங்க, இப்படி வந்து பாடுறாங்க, ஆஹா இப்படி பாடுறாங்க, இது என்ன சினிமாவில் மட்டும் இப்படி பாடிட்டு இருக்காங்களேன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக நான் ஹீரோவை நடிச்சுன்னி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு எங்கள் டைரக்டர் எடுத்துன்னியுமே வச்சுட்டாரு. என்னென்னா லைனு, யோ ராஜன் இப்படி என்ட்ரி ஆகிற வான் மேகங்களே பாடியா அப்படின்னாரு. எல்லாத்தையும் கிண்டல் பண்ணோம். இப்போ நான் என்ட்ரே வான் மேகங்களே பாடணுன்னு எனக்கு வாயே வரல. நான் போய் வான் மேகங்கள் அப்படின்னா, ஓ நல்லா பாடியா வாயை திறந்து வான் மேகங்கள் அப்படி பாடியா அப்படின்னாரு. நான் ரொம்ப முயற்சி பண்ணி வான் மேகங்கள் அதுக்கு மேலே பாடல. என்ன யாரு உனக்கு அப்புறம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை முதல்ல கூப்பிடு அப்படின்னு அந்த ரவியை கூப்பிட்டாரு. அந்த பொண்ணை பாடு, நல்லா வாயை திறந்து பாடுமா, அதுக்கு பாச புரியாது, அது இந்தியாச்சே. இவர் என்ன செய்யறாரு அது அப்படியே தானே செய்யும். இவர் வான் மேகங்கள் அதுவும் வான் மேகங்கள் அப்படின்னு நான் கம்மியாகவே பாடினேன். மூவியால் வந்து போட்டு சிங் பண்ணும்போது பார்த்தாரு அந்த பொண்ணு, வா யோ என்னைய வா இப்படி திறந்துருக்கு, நீங்கள் தானே சார் நல்லா திறந்து பாடு அப்படின்னு ஒன்று இருக்கிறதுலே கம்மியாக வாய் திறக்கிற இடமா பாடியா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து அதை கரெக்ட் பண்ணி எப்படியோ போட்டேன். இன்னும் படத்தில் பார்த்தோம்னா அந்த வான்மயங்களில் ரவி அந்த வாய் கொஞ்சம் அதிகமாக திறந்து தான் பாடியிருக்கும். எதுக்கு ஞாபகம் வந்ததுன்னா பாட்டுன்னா அவ்வளோ ஒரு டென்ஷனாகவும் அவ்வளோ பயமாக இருந்தது. ஆனால் இங்கே முதல் அறிமுகமாக இருக்க இந்த செங்குட்டுவன் வந்து எந்த பயமுமே இல்லாமல் அவ்வளவு அந்த லவ் டுவைட்டுக்கும் இருக்கணும். டவுல் டுவைட்லேயும் சரி அந்த குத்துப்பாட்டுலேயும் சரி அவ்வளவு பிரமாதமாக வந்து அழகாக அபிநயம் முடித்து பாட்டிருக்காரு. ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற அளவுக்கு தெரியல. ராதா பாரதி வந்து அவர் ரொம்ப பழக்கமானவர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எடுத்து வந்திருக்காரு. அதனால் அந்த செங்குட்டுவன் வந்து சேரன் செங்குட்டுவன் மாதிரி மகுடம் சூடணும் அப்படின்னு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க கூட அக்ஷதா, அவங்க பல்ராம் நாயுடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமலஹாசன் வந்து தசாவதாரத்தில் பல்ராம் நாயுடு பேசுவார், என்ன சொல்கிறீங்கோ நீங்கள் வாரு அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப அழகாக கொஞ்ச நேரம் பேசினா நல்லா இருக்கு உட்காரு. அவ்வளோ அழகாக தெலுங்கில் வந்து தமிழை கலந்து ரொம்ப நல்லா பேசினாங்க, நல்லா இருந்தது. அவங்களுக்கும் வந்து படத்தில் டான்ஸ் சீன்ஸ் எல்லாம் நல்லா ஆடிருக்காங்க. இதில் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு சிவாவும் நம்ம இவரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ரொம்ப குறைப்பட்டுக்கிட்டார். என்னென்னா எனக்கு வந்து எல்லாருமே பிச்சைக்காரங்க இருக்குது, குடிக்காரங்க இருக்குது, இதையே கொடுத்து எனக்கு ரோட்டில் நடக்கும்போது கூட நான் வந்து இப்படி ஆகிட்டேன் அப்படின்ட்டு. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், நான் வந்து சினிமா என்னை பார்த்துட்டு நிறைய பேர் படம் பார்க்கும்போது படம் பார்த்துட்டு நேரில் வந்தாலும் சிரிப்பாங்க. அந்த மாதிரி வந்து நான் சிவா இவர் எல்லாம் முத்துக்காலை எல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துடும். என்னென்னா அந்த முத்துக்காலை இன்னசென்ட்டாக அப்படி முழிக்கிறது இருக்குமே படத்தில், அது எனக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம சிவா அவர் நடிக்கிறத விட நான் ரொம்ப சிரிக்கிறது எப்போன்னா நடிச்சுக்கிட்டே இருப்பார், டைலாக் நல்லா பேசிட்டே இருப்பார். திடீர்னு டைலாக் மிஸ் ஆகி போச்சுன்னா இப்போ நம்மெல்லாம் ஒரு டைலாக் பேசியிருக்கேன், இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு காலையில் அப்படின்னு, சாரி சார் மிஸ் ஆகி போச்சு அப்படிமோ. சிவா அப்படி கிடையாது, நான் என்ன சொல்கிறேன் நீ வர்றேன் நாளைக்கு நீ வருவ அடுக்கும் கோக்காளியா அப்படின்ட்டு. எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு, என்ன கெட்ட வார்த்தையில் ஏதோ பேசினாருன்னு. இல்லை அது ஏங்க எதுக்குங்க யாரை திட்டினீங்க? இல்லை அது எனக்கு டைலாக் மிஸ் ஆச்சுன்னா அப்படி வந்துடும், அதுக்காக இப்படியே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படா இவர் அவங்கள இவங்களே கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவாரோன்ற பயமாகவே இருக்கும் அந்த டேக் முடிகிற வரைக்கும். இன்னைக்கு இப்போ பேச இங்கே அது வந்துருமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை அது வராத அளவுக்கு சிறப்பாகவே இது பண்ணாதனால சிவா எல்லாம் வந்து அவங்க அந்த ஊர் பாஷை அந்த வட்டார பாஷை பேசுகிறது அது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட நம்ம துணை முதல்வர் படத்தில் அவர் ஒரு கேரக்டர் நல்லா அவருக்கு தகுந்த கேரக்டர் கொடுத்துருப்பேன். என்னென்னா டைட்டானிக் படத்தில் வந்து ஹீரோயின் வந்து நான் படிக்காதவன், அதனால் டைட்டானிக்கில் ஹீரோயின் என்ன கதைன்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்தில் இருக்கவன்ட்டு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இது அண்ணன் தங்கச்சி கதை நம்ம ஊர் பாசமலர் மாதிரி அப்படின்னு சொல்லி போய் சொல்லி விட்டுருவேன். அதில் திடீர்னு கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஹீரோயின். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்பான், என்னையா இது அண்ணன் தங்கச்சின்னா இன்னும் வாயோட வாய் வச்சு இப்படி கவ்விட்டு இருக்காங்கண்ணா, அடா மேல் நாட்டில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ சிவா வந்து அதுக்கு பதில் சொல்லுவார், ஓ என்ன அவர் சந்தேகம் வந்து கேட்பார், ஏயா புருஷன் 2 பேரும் கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடினாங்க ஆடிட்டு போகிறாங்க, வாயோட வாய் வச்சு கவுனாங்க கவிட்டு போகிறாங்க,
காருக்குள்ளேயே மொத்த சமாச்சாரம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அங்கே இருக்கிற புருஷன் பொண்டாட்டி வேறு என்னதான் ஏன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இடம் எங்கே சென்சாரில் கட்டாயிருமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த இடம் நல்ல வேலை தப்பிச்சு வந்துடுச்சு. அது அந்த அளவுக்கு அவருக்கு ஆப்டான ஒரு இது. ஸோ சிறப்பாக நடிச்சிருந்தார். இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸு, கேமராமேன் செல்வராஜிலேருந்து இன்னும் நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அவங்கவுங்க வேலையை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சுருக்காங்க. பொதுவாகவே நண்பர்கள் அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்தாலே வந்து இன்றைக்கி இருக்கிறதுக்கு வந்து அந்த யூத்து தான் அதிகமாக தேட்டருக்கு வர்றவங்க, 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதிகமாக வந்து தேட்டருக்கு வந்து பார்க்குறவங்க. ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நண்பர்கள், நட்பணி மன்றம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜ்குமார் இவங்கெல்லாம் பேசும்போது சொன்னாங்களே, நட்பு அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள், அது வந்து எவர்கிரீனான ஒரு சமாச்சாரம். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராதா பாரதி அவர்களுக்கு வந்து அந்த நண்பர்கள் அப்படிங்கிறது இருக்கு, அந்த நட்பு இருக்குது, அதுதான் அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக அவர் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னுடைய நண்பர்கள்லாம் இருந்தாங்க. பழனிசாமின்னு ஒரு நண்பன், அவனும் வந்து 1500 ரூபா சம்பளம் வாங்கிட்டு கோயம்புத்தூரில் மில்லு வேலை பார்த்துட்டு இருந்தான். நான் சினிமாவுக்கு வந்து நீ வாடா அங்கே என்ன பண்ண போகிற 1500 ரூபா சம்பளத்தில் உட்காந்துக்கிட்டுன்னு சொல்லி நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் அவன் தான் வந்து ரெட்டச்சடை வயசு, ஆயுத எழுத்து, தீனா இந்த படமெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த பழனிசாமி. அதே மாதிரி எங்கூட வந்து கேரம் போர்டு ஆடிட்டே உட்காந்துருப்பார். அவர் சினிமாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவருக்கு சின்னப்பா தேவருடைய பார்ட்னருடைய பையன். ஆனால் சின்னப்பா தேவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். இல்லை நீ பேசாமல் கோயம்புத்தூர்லேயே வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து அவர் என் நாடகத்தில் அங்கே நடிச்சுட்டு இருந்தவர் எனக்கு பழக்கமானதுனால நான் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை சின்னப்பா தேவர் கொடுக்கலன்னு என்ன நான் கொடுக்குற வாங்கன்னு சொல்லி பிடிச்சி கூப்பிட்டு வந்தேன். அவர் தான் ஆர்பி விஸ்வம், அவர் வில்லனாக நடித்தார். அதுக்கப்புறம் டைரக்ஷனும் பண்ணார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சுந்தரராஜன், அவனும் நானும் தான் எப்பவுமே ஊரில் வந்து நண்பர்களாக அந்த சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அன்றைக்கி பேசும்போது சுந்தரராஜன் நான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு அப்படின்னா, லேட் இல்லை நான் வெளியே வரும்போதே எங்கள் டைரக்டர்கிட்ட சுந்தரராஜனை சேர்த்து விட்றலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் போகிறேன்டா டைரக்ஷன் பண்ண போகிறேன், அதனால் எங்கள் டைரக்டர்கிட்ட ஒன்று சேர்த்து விட்றேன் நீ வா அப்படின்னு. சுந்தரராஜனுக்கு கொஞ்சம் வாய் அதிகம் எப்பவுமே. அதனால் அவன் என்ன பண்ணால், நான் போய் ரூமில் குளிச்சுட்டு வந்துடுவேன். டைரக்டர் வந்தாருன்னா பாக்கியில் எங்கன்னு கேட்டாருன்னா இப்போ வந்துடுவார் சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வை, வேறு எதுவும் பேசிடாத, நான் எப்படியாவது டைரக்டர்கிட்ட சொல்லி சார் எனக்கு பதிலாக நீங்கள் இவனை வச்சுக்கோங்க, என்னை விட பிரமாமா எல்லாமே உனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டுறேன், அதனால் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி வந்தால் உட்கார வச்சுருக்க மட்டும்னு சொன்னேன். நான் போயிட்டு அவர் வந்திருக்காரு, எங்கே ராஜன் காணோம், ரூம் குளிச்சுட்டு வர போயிருக்காரு அப்படின்னு. எவ்வளோ நேரம், ஒரு 15-20 நிமிஷம் வந்துடுவார். சரி நான் மறுபடியும் வர்றேன் அப்படின்னு எங்கள் டைரக்டர் போயிருக்காரு. இவர் பேசாமல் இருந்திருக்கலாம்ல சுந்தரா சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு. டைரக்டர் என்ன இல்லை இந்த கதை நான் கூட உட்காந்து பேசினேன், டிஸ்கஸ் பண்ணேன், இதில் நிறைய ஃபால்ட் இருக்குது சார், நிறைய இடங்கள் கரெக்ட் பண்ணணுன்னு. எங்கள் டைரக்டர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். யாருன்னே தெரியல, இந்த கதையில் அது சரியில்லை இது சரியில்லை, அது நிறையா கரெக்ஷன் பண்ணோம். நீ யாரியா அப்படின்னா, கோயம்புத்தூர்னேன், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே என்ன பிடிச்சிட்டா, எவன் மாடியில் உட்காந்துருக்கிறது அப்படின்னா, இல்லை சார் அவன் கூட்ட அசிஸ்டண்ட்டா, அவன் ஆரம்பமே சரியில்லையா அப்படின்னாரு. என்ன சார் என்ன ஆச்சுன்னா, அவன் என்னையா அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்கிட்ட பழகவே இல்லை, அவன் பாட்டில் கச்சா முச்சான்னு பேச ஆரம்பிச்சிட்டான், என்னதுன்னா அவன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், ஏண்டா வாயை வச்சுட்டு சும்மா உளராதேன்னு சொல்லி சொன்னேன், கேட்டையா அப்படின்னு. இல்லைன்னா சுந்தரராஜ் இப்போ சினிமாவுக்கு வந்ததுக்கு இன்னொரு 5 படம் சேர்ந்து செஞ்சுருக்கலாம், இன்னொரு 3 வருஷம் முன்னாலேயே வந்திருக்கலாம் எங்கள் டைரக்டர்கிட்ட வந்து சேர்ந்துருந்தா. அதனால் நாங்கள் யாரெல்லாம் இங்கே சினிமாவில் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தோமோ சினிமாவை நோக்கி, அதில் ஒருத்தர் ப்ரொடியூசராக வந்தார், ஒருத்தர் நடிகர் டைரக்டராக வந்தார். சுந்தரராஜனும் வந்து எங்களுடைய ரூம்லாம் வந்து கிழக்கே பவுண்டரியில் டைம்லாம் எங்கூடயே உட்காந்துட்டு இருப்பாப்புல. ஸோ இப்படி எல்லாருமே நண்பர்கள் எல்லாமே சினிமாவில் வந்தது இங்கே வரும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஸோ இங்கே நண்பர்கள் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்காகவே அது வந்து கண்டிப்பாக அந்த யூத்தினுடைய அட்ராக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ட்ரெய்லரு அதெல்லாம் பார்த்ததில் வந்து அந்த யூத்துக்கு உண்டான நிறைய விஷயங்கள் ராதா பாரதி அது கொஞ்சம் லேட் பண்ணாலும் லேட்டஸ்ட்டுன்னு சொல்லுவோமே ரஜினி ஸ்டைலில், அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு. அவருக்கு பக்கபலமாக எல்லாமே இருந்திருக்காங்க. ப்ரொடியூசர் படத்துக்கெல்லாம் வந்து ஷூட்டிங்கே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவர் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப ரசனையாக இருக்குது. கோயம்புத்தூர் கோபிலெல்லாம் போய் ஷூட்டிங் பண்ணதெல்லாம் நினைக்கும்போது இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து ராதா பாரதி வந்து இப்போது அவர் கதை சொல்லி கேட்டோன்னே எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சன்னை வந்து ஒரு பெரிய ஆளுகிட்டையெல்லாம் ஒப்படைக்கணும், இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிறவங்ககிட்டையெல்லாம் ஒப்படைக்கணும் இல்லாமல் ராதா பாரதி மேலே நம்பிக்கை வச்சு அவர் ராசியானவர் கண்டிப்பாக வந்து
நல்லா கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய பையனை வந்து ஒப்படைச்சிருக்குது அப்படிங்கிறது அவருடைய பெருந்தன்மை. அதனால் இந்த நம்பிக்கை நிச்சயமாக காப்பாற்றப்படும். நான் சொன்ன மாதிரி சேரன் செங்குட்டுவன் வந்து மகுடம் சூட்டணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் யூனிட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ராதா பாரதி கூடிய சீக்கிரமாக அடுத்தடுத்து தொடர்ந்து வெற்றி படங்கள் அடுத்தடுத்து டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.